Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிச்சன் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். பூரி கிழங்கு மசாலா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு கிழங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து பொரிக்கிட்டோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து 3லேருந்து 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் முந்திரி பருப்பு வந்து 4-5 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரையும் கலந்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே உப்பும் போட்டுடலாம், சீக்கிரமாக வேகும் தக்காளி. உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும், அதனால நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா தக்காளின்னு வேந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அது டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை தேவையில்லை. மஞ்சள் மட்டும் போதும். உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிழங்கு எடுத்து வச்சோம்ல, அதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இந்த கிழங்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில். இப்போ மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ 2 ஸ்பூன் வந்து கடல மாவு போட்டுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கிழங்கு மசாலா. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான் பூரி மசாலா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கடல மாவு போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். மறக்காமல் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை